शेषाद्यवंशकलशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्य सुतन् गुणात्मिन् सम्पत्कुमारगुरुवर्यम् अहम् प्रपद्ये। शुक्राम्बरधरम् विष्णुम् शशिवर्णम् चतुर्भुजम् प्रसन्नवदनम् ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। 78வது श्लोकम् एकोनैकः सरकक्यम् यत्तत्परमनुत्तमम् லோகபந்துர்லோகநாதா மாதவோ பக்தவத்சலா. பெருமூர் திருநாமம் பண்ணிருக்க. இதுல ஏகஹா ஒருவன், தனிப்பெருமை உடையவன், ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளைத்தவளரா என்பது போல ஏகமேவாத்விதீயம் என்று ஸ்ருதி. ஏக இத் ராஜா ஜெகதோ பபூவா என்று தைத்திரிய ஸ்ருதி அனைத்துலகக்கும் ஒரே அரசனாயிருப்பவன். பத்தாரம் நிக்காரம் இளையாய மாமாயா ஒன்றே எண்ணில் ஒன்றேயாம், பலவென்றெண்ணில் பலவேயாம். இப்படிப்பட்ட திருப்பெருமை உடையவன் பகவான் ஒருவனேயாம். அறக்கரை உருக்கட வாழி பொழிந்த ஒருவனே, அன்னலனுடைய ஒருவன், எந்தை ஏகமூர்த்தி, ஏகா ஒருவன், ஒன்ஷன் கதை வாழாழியான் ஒருவன் அடியேனுள்ளானே. எலாழ்வார் கோஷ பாஷரங்கள். அடுத்தது நைகஹா, அடுத்த திருநாமம். ஒருவனாக மட்டுமல்லாமல் பலவாய் இருப்பவன். தீயாய் நீராய் நிலனாய் விசும்பாய் காலாய் முத்துமாய் நீயாய் நீண்டமாறு, நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நடுவானாய் சீரார் சுழல்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய் சர்வபூதாந்தராத்மா ஆகா உள்ளபடியால் பரவர சரீரங்களை உடையவன். விஸ்வரூபத்தை பேசும் போதும் நாந்தோஸ்தி மவ திவ்யானாம் விபூதினாம் பரந்தபா, வீரனே, திவ்ய விபூதிகளுக்கு ஐஸ்வர்யத்திற்கு முடிவே கிடையாது என்று கண்ணன் கீதையிலே 11ஆம் அத்தியாயமான விஸ்வரூபத்தில அர்ஜுனனுக்கு சொல்றார். அடுத்தது சஹா, ஒரு திருநாமம். அவன் ஞானத்தை உண்டு பண்ணுபவன். ஞானம் சியதி இத் சஹா, ஞானம் சியதி இது சஹா, அறிவை பரப்புபவன். சிறுப்பிராயத்தில் இருந்தே யாவரும் தன்னை பற்றிய நிச்சய அறிவை உடையறான்படி தன்னை காட்டியவன். தப்பூச்சி காட்டுகின்றான் என்ற பாசுரத்துக்கு கண்ணன் குழந்தைகளுக்கு திருவாழி திருச்சங்குகளை காட்டி தனது பெருமையை உணர்த்தி விளையாடுகிறான் என்பது எம்பாரன் நிர்வாகம். அவனே அவனும் 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 அவனே மத்தெல்லாமும் பெருங்கரமே. அதே சகா. வகா, அடுத்த திருநாமம். வசிப்பவன், எங்குமுளன் கண்ணன். எல்லா வஸ்துக்களிலும் வசிப்பவன். எல்லா ஜீவராசிகளிலும் இவனிடம் வசிக்கின்றன. வசந்தி தத்ர பூதானி பூதாத்மன் அந்யகிலாத்மனி அந்யகிலாத்மனி சச்ச பூதேஷு அவசேஷேஷு அகாரார்த்தஸ்ததோ முனே. எல்லா ஜீவராசிகளும் அவனுள் வசிக்கின்றன. எல்லாவற்றிலும் ஒன்று விடாமல் அவன் அந்தராத்மாவாக வசிக்கிறான். அதனால் முனிவரே, அவன் வகாரத்துக்கு பொருளாகிறான். அதே வகான்றதுக்கு அர்த்தம். அதனால் முனிவரே, அவன் வகாரத்துக்கு பொருளாகிறான். ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் சொல்றது. இது நாராயண சப்தார்த்தம். வழிமுருவியல் வினன் கரந்தசில் இடந்தொரும் இடந்திகள் பொருள்தொரும் கரந்தெங்கும் பரந்துடன் அதிசூக்ஷ்மமான சிற்ப சரீரங்களிலும் சிறிய சரீரங்களிலும் அதனுள்ள சோதியான ஆத்மாக்கள் தோறும் எங்கும் மறைந்துரைப்பவன்.
அடுத்தது திருநாமம். கஹா பிரகாசிப்பவன். கனதி இதி கஹா. ஆபாச பதார்த்தங்களில் அவன் அந்தராத்மாவாயிருந்தாலும் அவற்றின் தோஷம் தன்னை தட்டாமல் பிரகாசிப்பவன். ஜனங்களுக்கு பிரகாசம் வஸ்திரேன வபுஷா வாச்சா என்று நல்ல ஆடை, கவர்ச்சியான உடல், பேச்சு இவை இருந்தால்தான் உண்டு. கிம் ஏது எது பரம்பொருள் என்று விசாரிக்கத்தக்கவனாயிருப்பவன். சோன்வேஷ்டவியா சவிஜிக்ஞாசித்தவியா என்று சாந்தோக்கியம். அவனே தேடத்தக்கவன், ஆர்வத்துடன் அறிந்து கொள்ளத்தக்கவன், எல்லா வித்தியைகளாலும் அறியப்படும் பொருளாயிருப்பவன். கற்கும் கல்வி சாரமும் யானே என்னும் தந்தம் மனோரதங்களை அறிந்து அடைய கேட்கப்படும் பெருமாளாயிருப்பவன், பொருளாயிருப்பவன். அறிந்து அறிந்து அடைய கேட்கப்படும் பொருளாயிருப்பவன். எத் நெக்ஸ்ட் திருநாமம். எத்மை யத்னம் பண்ணுபவன். ரக்ஷாயை யததே நமது ரட்சணத்தில் முயற்சி உடையவன். அகம் ஸ்மராமி பக்தம் நயாமி பரமாங்கரம். இது வராக சரவஸ்லோகம். என்னை அடைக்கலமாக பற்றியவன் அந்திம காலத்தில் என்னை நினைக்க முடியாத நிலையில் இருக்கும் போது நான் அவனை நினைக்கிறேன். மேலான உலகத்து கிடைத்துக் செல்வேன் என்று வராகபிரான் பூப்பிராட்டியிடம் கூறியது. கிருஷ்ணா கிருஷ்ணா என்று நிச்சலம் என்னை நினைப்பவரை நரகத்தில் இருந்தாலும் அங்கிருந்து கிளம்பி தன் காலனைக்கு இழுத்துமுகதாக பகவத் வசனம். அங்கிருந்து கிளப்பி தன் தாளினை கீழ் இருத்துறதும் பகவத் வசனம். திசைவித்து என்னை உன் தாளனுக்கு இழுத்தும் அம்மானே ஆழ்வார் பாசுரம். அசைவர்கள் தலைவர் தலைவா ஆதிப்பெருமூர்த்தின் பாசம் என்று தத்தன் அதற்கு அடுத்தது நாம் தூண்டி அதிகப்படுத்துபவன். முன் சொன்ன அதிகாரிகளுக்கு ஞான பக்திகளை விஸ்தரித்து செய்பவன். ஓம் தத் சத் என்பது பிரம்மத்தின் லட்சணம், கீதைன்னு சொல்றது. தத் சவித்துர் வரேணியம் என்பது காயத்ரி மந்திரவாதம். இந்த பரமபுருஷனின் விரும்பத்தக்க தேஜஸ். செய்வார்களை செய்வேனும் யானே என்னும் செய்யப்பண்ணுபவன் நானே அப்படின்ற. அடுத்தது பதம் அனுத்தமம், ரெண்டும் சேர்த்தொடரம். மேலான அடையத்துகின்ற பிராப்பியம் ஆய் உள்ளவன். இதற்கு மேலானது என்று ஒன்றுமில்லாதது. ஒன்றுமில்லாத பரத்தை ஸ்தானத்தை அளிப்பவன். இவனே பரமப்பிராப்தியமாய் உள்ளவன். நின் செம்மா வாரகற்கு தலைசே தொல்லை அம்மா அடியேன் வேண்டுவரீதே. அளிக்கும் புறவனை கண்டனே ஆடிப்பிரான் தன்னை. எல்லாம் அதே சொல்றது. இது பரம் மருத்துவம். லோகபந்து அடுத்த திருநாமம். உலகத்தவரா அனைவருக்கும் உறவினன். சமோகம் சர்வபூதேஷு என்று கண் சொல்வது கீதை. எனக்கு யாவரும் வேண்டியவரை. இவ்விஷயத்தில் நான் தாரதமியம் பார்ப்பதில்லை. உந்தன்னோடுறவேல் நமக்கும் வடிக்க முடியாது. உன்னோடுண்டான உறவே உன்னாலும் விடவெண்ணாது, எங்களாலும் விடவெண்ணாது. இருவரின் கூட பெருத சங்கேதரானாலும் விடவெண்ணாது என்று ஆய்மகளில் கண்ணிலும் சொல்வது அந்த திருப்பாவை. நான் உன்னை அன்பியிலேன் கண்டாய் நாரணனே, நீ என்னை அன்பிலே. நான் முகந்திருந்தார் 7வது பாசனம். மாதா பிதா பிராத்தா நிவாசோ சரணம் கதிஹி
சுபாலோபநிஷத்துல எல்லாம் நாராயணன் என்னை பெற்ற தாயாய் தந்தையாய் மக்களாய் மத்துமாய் முத்தும் அறியாதன் அறிவித்த அத்தா அடியேனே தாயாய் தந்தையாய் மக்களாய் மத்துமாய் முத்துமாய் நீயாய் நேர்ந்தவாறு மாயன் என்ற எந்த ஸ்லோகம் எந்த பாசத்துக்கு அர்த்தம் லோகபந்து என்று லோகநாதா உலக ரட்சகன் சர்வஸ்வாமி முன் சொன்ன இயல்பான ஒருபடியாக அனைவருக்கும் சுவாமியும் ரட்சகனாயும் உள்ளவர். இவ்வேழுலகை இன்பம் பயக்க அழுதன் வைத்திருந்து ஆளுகின்ற எங்கள் பிரான் ஞானத்தூடை நடந்தும் நின்றும் கிடந்திருந்தும் சார்ப்பர நாள் உகந்தோர் உயிர்கள் காப்பான் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே. ஓர்ம ஆழ்வார் கொட்டேஷன். மாதவகா அடுத்த திருநாமம் லக்ஷ்மி வல்லபன் மாயாயாதவகா மாதவகா அப்படின்னு மதல்மகளுக்கு அன்பன் திருமகளார் தனிக்கேழ்வன் மாதவனை அமுதில் வரும் பெண்ணுமகையிலே கிருஷ்ணன் பெற்றது வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை வருது திருப்பாவை. ஆஷ்டேனைய வஸ்து லக்ஷ்மி சைதமுமாய் ஆஷ்டேனான் தான் லக்ஷ்மி சனாத்தமம்மாஞ்சே இருப்பதே ஆஷ்டிதர் குத்தம் பொறுப்பித்து அபேட்சிதங்களை செய்விப்பவர் அருகே உண்டாக வேணுவரே. மாதாவின் முன்பு பிரஜைகள் செய்த குற்றம் பிதாவுக்கு தோத்தாரா போலே பிராட்டி சந்நிதி உண்டானால் சேத்தனுடைய குத்தங்கள் அவனுக்கு தோத்தாது. ஆறாயிரப்படி தாய் தந்தையான சேர்க்கையை சொல்லுகிறது. அகலகில்லேன் கிழவன் நகரமேல் வங்கி வரமார்பா மருத்துவன் என்ற குலத்தில் தோன்றுகிறான மாதவன் என்றும் சொல்லலாம். அல்லது மா மௌனம் தா ஞானம் வாஹா யோகம் இவற்றால் சாட்சாத்கரிக்கப்படுபவன் இன்னொரு அர்த்தம் என்கிறான் மாதவா. பக்தவத்சலகா அடுத்த திருநாமம் பக்தர்களிடம் வாத்சல்யம் உடையவர் நிகரில் புகழாய். வாத்சல்யமாவது தாய்ப்பசு தனது கண்டிடம் காட்டும் அன்பு. அதன் மேலுள்ள ஒழுவை அன்புடன் தனது நாக்கால் விலக்குவது, அதாவது தோஷத்தையும் போக்கியமாக கொள்கை. தன்னை பந்துவாகவும் சுவாமியாகவும் கொண்டு அன்பு செலுத்தும் அவர் விஷயத்தில் மிக்க அன்புள்ளவன். பக்தர் கிடைத்த பரபரப்பில் எல்லா விஷயங்களையும் மறந்திருப்பவன். விதுரன் கண்ணனை பூஜிக்கும் போது பிரேமத்துடன் அவனையே பார்த்து தன்னை மறந்து பழத்தை விரித்து தோலை கண்ணனுக்கு தர, கண்ணனும் விதனையே பார்த்து தோலை தன்னை மறந்து போக்கியமாக உண்டானான். பீஷ்மர் கரப்படுகையில் இருந்து சரப்படுக்கையில் இருந்து கண்ணனை நினைக்க இவன் பாண்டவரையே இருந்து மாம் ஸ்மரதி புருஷா வியாக்ரஹா என்று பீஷ்மர் தன்னை நினைப்பதை சொல்லி சிறிது காலம் தன்னையே மறைந்திருந்தானாம். அவர் நினைக்க இவரும் மனசில் அப்படியே அவர் பார்த்து நினைச்சிருந்தார். அவரு சொல்றார், பீஷ்மர் நினைத்தார், நான் அவர் பேரு சாதிச்சிருந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். அடுத்தது சுவர்ணவர்ணோ ஹேமாங்கோ வராங்கஹா சந்தனாங்கதி வீரஹா விஷம சூன்யோ கிருதாசி ரச்சலா. 10 திருநாமம்.
சுவர்ணவனமா பொன்வண்ணன், பொன்போன்று மிகவும் ஆசைப்படக்கூடிய நிறமுடையவன், இன்பப்பாதினை பச்சை தேனை பைம்பொன்னை அமரர் சென்னிப்பூவினை திருக்குறுந்தாண்ட ஒப்பாறையில்லா ஆணிப்பொன்னே திருவிருத்தம். இப்படி பலவிடங்கள் உண்டு. சுவர்ண ஜோதி ஈஹி என்று ஸ்துதி. பொன் தோஷமற்று விளங்குவது போலா இவனும் பிராட்டியை ஹிரண்யவனான் ஹரணியும் என்று சொன்ன வேதம் இவளை பஷ்யத்தே ருக்மவரணாபம் என்று ஓதித்து. சுவர்ணம், இரண்யம், ருக்மம் என்ற சொற்கள் பொன்னை குறிப்பவை. ஆதித்ய மண்டல மத்தியவர்த்தியான புருஷனை புண்டரீகாட்சனாகவும் சுவர்ணமயமானமாகவும் வேதம் சொல்லுகிறது. இரண்மய புருஷா திருஷ்யத்தே சர்வயேவ சுவர்ணா புண்டரீகமேவ அக்ஷினி என்று இங்கு சுவர்ண சப்தத்துக்கு மிக விரும்பத்தக்கது என்று பொருள் கொண்டுள்ளன. அப்படின்னா இரண்டு சப்தத்துக்கு மிக விரும்பத்தக்கவர் என்று பொருள் கொண்டுள்ளனர். பைம்பொன்னை அணியத்தக்கது, அணையத்தக்கது. பொன்னின் வண்ணம், மணியின் வண்ணம், புரியும் திருமேனி திருமணி. ஹேமாங்கஹா எழுத்ததுனால பொன்மேனியன், அவன் திருமேனி அங்கங்கள் யாவும் சுத்த சத்துவமயம், திவ்யமாய் நித்தியமாய் பொன்வண்ணமாயிருப்பவை. இரண்மய புருஷா என்று சாந்தோக்கியத்தில் அந்தரார்த்திடத்தை போக்கியமான திருமேனியை சொல்லுது. பொன்னானாய் இமையோர்க்கென்றும் முதலான திருநெடுந்தாண்டகத்தில் வராங்கஹா எழுத்ததினாலும் சிறந்த விலட்சணமான திருமேனியை உடையவன். அப்போதலர்ந்த கரு நெய்தல் புஷ்பம் போன்ற வண்ணத்துடன் திருமார்பில் ஸ்ரீவத்சம் என்னும் மருவுடன் பஞ்சாயுதங்களையும் கைகளில் கொண்டு அவதரித்த கிருஷ்ணனின் திருமேனி அழகை சொல்லுகிறது. உபரிஷதங்களில் பேசப்பட்டு நமது ஊரக்கண்களுக்கு விஷயமாக திருமேனியை வசுதேவருக்கும் தேவகிக்கும் காட்டிகளின அடி. கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போரும் கண்ணினையும் அரவிந்த வடிவமகுதே திருவிருந்தாண்டகத்தில். கண் கை கால் தூய செய்ய மலர்களாய் சூரிச் செவ்வாய் மகிழதாய் சாயில் சுவாமி திருமேனி தன்பாஷடையா தாமரை நீள் வாசத்திரம் போல் உருவானே உடனாள் காணவாராயே. கொண்டல் வண்ணன் சுடர்முடியன் நான்கிரோடன் கொனீசாருங்கன் மண் சங்கரை வாழாடியான் ஒருவரிடையேன் உள்ளானே. போருமா ஆழ்வார் வாசனம் 746 எடுத்திருந்தால். சந்தனாங்கதி அழகிய சிறந்த திவ்ய பூஷணங்களை அணிந்தவன். தசரதன் பெற்ற மரகதமணித்தரம் என்கிறபடியே அவனே ஒரு மரகதமணி. ஆபரணங்களுக்கும் அழகுகூட்டும் பெருமான். பகவான் சிரிப்பதற்கு மகிழ்ச்சி ஊட்டும் தோள் வளைகள் முதலான திவ்யாபரணங்களை அணிந்தவன். அதி மனோகர கிரீட மகட சூடாவதம்சா மகரகுண்டவ கிரைவேகார கேயுர கடக ரூபராதி அத்தியந்த சுகஸ்பர்ஷை திவ்யபூஷணை பூஷித்தம் என்று ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் காண்பார். பலபலவே ஆவரணம் பேரும் பலபலவே கண்டுண்டு கேட்டுத்துமான் தின்பம் பலபலவே ஞானமும் பாம்பல மேலாச்சேயோ. கண்களில் சுழந்து கனிந்து உள்ளே வெண்பல் இலகுசுடர் இரவில் மகரமண்டத்தன் கொண்டல் மன்னன் சிறுவனியன் நான்கிரோடன் குறிசாருங்கன். அடுத்தது வீரஹா, வீரர்களை
மாய்த்த பெருவீரன், அறியாத குழந்தை பருவத்திலும் கிருபிள்ளை பருவத்திலும் பலவான்களான பல அசுரர்களை கொன்றவன். பேய்வரையுண்டு சகடம் பாய்ந்து மறுதிட போய் முதல் சாய்த்து புல்வாய் பிறந்து கதிரட்டா தூமர்வல் கொண்டவாய் பிரானை. வெந்திரல் வீரரில் வீரரப்பார். இன்னொரு பாசனம். மிக்க பராக்கிரமம் உடைய வீரர்கள் மெச்சும்படியாக ஆண் பிள்ளை தனத்தை உடைய சக்கரவர்த்தி திருமகனை ஒத்த மேன்மை உடையவன் வீரகா. அடுத்தது விஷமகா, வேறுபட்ட செயல்களை செய்பவன். பரித்திராணாய சாதுனாம் விநாசாயச துஷ்கிருத்தான், சாதுக்களை ரட்சிப்பவன், புத்தர்களை நாசம் பண்ணுபவன், அனுகூலரிடம் ருஜுவாகவும் பிரதிகூலரிடம் வஞ்சனையுடன் பழகுபவன். முன்னவருக்கு சேமத்தையும் பின்னவருக்கு பயத்தையும் விளைவிப்பவன். என்பல்லா திருக்குறடா எங்கள் மன்னி தீமை செய்கின்றா வரும் தீமை நடிகார்க்கு தீர்த்து அசருக்கு தீமைகள் செய்கின்றா. ஆழ்வார் பாசுரம். அடுத்தது சூன்யகா, தோஷமற்றவன். மனிதவர்களில் இதர மனிதர்களை போல வந்து பிறந்தாலும் தோஷங்கள் ஒன்றுமே இல்லாதவன். தீதில சீர் திருவேங்கடத்தான், தீதில் சீர் திருவேங்கடத்தான். ஒழிவில் காலத்துல தீதில் சீர் திருவேங்கடத்தானே துயரவில் சீர் கண்ணன் மாயன். அதான் தெரியவரும். கிருதாசீஹி, எல்லாரையும் வகுப்பிப்பவன், செழிப்புறச் செய்பவன். கிரி என்பதற்கு தெளிப்பது என்று பொருளுண்டு. தென்றலும் சிறுதுளியும் என்கிறபடி இதனால் உகப்பும் செழிப்பும் உண்டாகும். கடின சித்தமும் கர்ப்பபலாத்மாம்படியான விசேஷ சேஷ்டிதங்களை உடையவன். கோகுலத்தில் வெள்ளனை இவைகளை விரும்பி உண்டவன் என்னுமாம். கிருத்தம் கிருத்தம் என்று நெய்யை சொல்லும். நெய்யுன் வார்த்தைகள் அந்த கோல் கொள்ள நீவன் தாமரை கண்கள் நீர் நல்கா பையவே நெறியும் வந்து என் நெஞ்சை உருக்குங்களே. எண்ணந்தோறும் என் நெஞ்சு இருவாய் மெழுகுக்கும் நின்றே. ஆழ்வார் வாசனம். அடுத்தது அச்சலாகா, அசைக்க முடியாதவன், ஸ்திரமான நெஞ்சம் சங்கல்பம் படைத்தவன். வஞ்ச நெஞ்சும் படைத்த துரியோதனன் முதலானவர்களால் இவன் நினைத்தரை எண்ணவும் மாற்ற முடியவில்லை. நீர்மையில் நூத்துவர் வீய தெய்வக்கருள் செய்ய நின்று பார்வலி சேனையை அரித்த கரம் சுடர் என்றார். 3:5-7 திருவாய்மொழி. சலஹா, மாறுபவன். அடுத்த திருநாமம். ஆஷ்டிதற்காக தன்னை தருபவன், நீதியை மீறி செய்வன், செயல்படக்கூடியவன். ஆயிரமிடேன் என்று சபரமிட்டவன், அர்ஜுனனை காக்கவும் ஈஸ்வரி செய்த சப்தத்தை மெய்ப்பிக்கவும் சபரத்தை மெய்ப்பிக்கவும் தேரில் இருந்து குதித்து திருவாளியை கையிலேந்தி பீஷ்மரை நோக்கி ஓடினான். பகலை இரவாக்கி எதிரிகளை வெஞ்சித்தான். ஆஷ்டித பட்சபாத்தியான அவன் செய்வது தான் நீதி. அவன் செய்வது திவ்ய சேஷ்டித்தம் உணர வேண்டும். மாறு சேர்வடை 100 வங்க ஓரைவர்க்காய் என்று மாயப்போர் பண்ணி நீரு செய்த வெண்ணை. சும்பாசம். அடுத்தது அமானி மானதோ மான்யோ லோகஸ்வாமி திரிலோகத்திற்கு சுமேதா மேரஜோ தன்யா சத்தியமேதா தராதரா. 10 திருநாமம் இருக்கிறது. அமானி
மானமில்லாதவன். சுவாமி மானம் என்ற கர்வமற்றவன். சுவாபிமானம் என்ற கர்வமற்றவன். மாக்கடல் மாசுடம்பில் நீர் வாரா மானவிழா பன்னியாம் தேவ திருவரங்கச் செல்வனார். ஆண்டவர்களுக்காக கெடுத்தில் ஓலை கட்டி தூது போறவன். அவனே விண்ணோர் தூர் ஆதிமன்னக்காகி விருதலத்தார் இன்னார் தூதரன் என்றான் எவ்வுள் கிடந்தானே. பத்தலவிய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் மண்ணினானே என்னும்படி அர்ஜுனனுக்கு தேரோட்டியாய் தன்னை தாழ வைத்தவன். நாடுடைய மன்னர்க்கு தூது செல் நம்பிக்கை. இதான் ஆழ்வார் பாசுரம். அது அமானீகி. அடுத்தது மானதா. கௌரவம் அளிப்பவன். தன்னை சார்ந்தவரை உயர்த்தி தான் தாழ நின்று அவர்களுக்கு மதிப்பளிப்பவன். அர்ஜுனனை ரதி என எஜமானன் ஆக்கி தான் சாரதியாகவும் உக்ரசேனனை மகாராஜனாக பட்டாபிஷேகம் செய்வித்து கௌரவித்தும் நடந்து கொண்டவன். இப்படி தன் சௌலபியத்தை காட்டியவன். 753, 54 இரண்டும் நெருங்கிய தொடர்புள்ள திருநாமங்கள். எடுத்த பேராடன் நந்தகோபந்தன் நின்னுயிர் சிறுவனே என் நெஞ்சினரிய கைகூப்பி நின்னார் திருவள்ளி என்று ஆழ்வார் நாயக்கி பாவத்தோடு பேசுவது எந்த அதிருப்தியும் நெஞ்சில் கெடுவாதபடியாக நெஞ்சிலே குறைவர புகுந்து முன்னமே வராத அபராதம் க்ஷமிக்கும்படி கைகூப்பி நின்றான். அடுத்தது மான்யகா. வெகுமானிக்கத்தக்கவன். பக்தர்களிடம் பரிவுள்ளவன், அவர்களை கைவிடாதவன் என்ற வெகுமானிக்கத்தக்கவன். ஆஷ்டிதற்கு சுலகனாயிருப்பதை தனக்கு பெருமையாக எண்ணுகிறான் பகவான். இந்த சாரதி கோபமுத்த போது பாரத சபரத்தில் கௌரவர் யாரும் பிழைக்க முடியாது என்று பாரதம். செங்கன்மால் உன் நெடியார்க்கு என் செய்வனே என்றே நீ இருத்தி. இது பெரிய திருவந்தார் இருட்டினி அப்படி என்பர். அடுத்தது லோகஸ்வாமி, உலகங்களுக்கெல்லாம் சுவாமி. கண்டவத்தால் தனதே வருகின்றான் தன்னை. இவ்வளவு பெரியவன் 753, 54, 55 திருநாமங்கள் காட்டும்படி தன்னதை தாழ விட்டு நிற்பவன் என்றபடி. மூவரகாளி ஒத்தாரம் மிக்காரம் தனக்கின்றி நின்றான். எல்லாவர்களுடையான் தன்னை ஆசனம். அடுத்தது திரிலோக திருத்து, மூவலகங்களையும் தரிப்பவன், தாங்குமவன். திரிலோகத்திற்கு என்றும் பாடமுண்டு. கயிற்றில் மணிகள் கோத்திருக்குமா போலே அவையெல்லாம் என்னிடம் உள்ளன. எல்லாவற்றையும் நானே தரிக்கிறேன், சூத்திரே மணிகனாகிவான் என்று கீதையில் கண்ணன் திருவாக்கு. இப்படி பரமபுருஷனாயிருப்பவன் ஆஷ்டித சுலபனாய் தன்னை தாழவிட்டு நிற்கிறான். இதுவே அவன் பெருமை. அது திருலோகத்திற்கு. நீயே விலகெல்லாம் என்னுடைய நிற்பனும், நீயே தவத்தேவதேவனும். இவர்களாலே தான் எல்லா உலகங்களும் நிலை பெற்றிருக்கின்றன. அவற்றுக்கு சத்தாதாரக்கன் நீயே. அடுத்தது சுமேதாகா.
நல் எண்ணம் உடையவன், தன்னை ஆதாரத்துடன் நோக்குபவர் பூஜிப்பவர் விஷயத்தில் சேமத்தை தரக்கூடிய சோபனமான நல்லெண்ணம் உடையவன். வருத்தித்து பலன அழைத்ததற்கு எந்தன் கருத்தை விரா வீத்திருந்தான் கண்டுகொண்டே இருந்தான் கண்டுகொண்டு நிறைவேற எஞ்சாடும் ஆழ்வார் பாசன். அடுத்தது மேதஜா, வரத்தின் பயனாய் பிறப்பவன். யாகம் விரதம் இனத்தினால் பகவானை பிள்ளையாய் பெற்றவர் பலர். அதிதி வயோவிரத்தம் என்பதை அனுஷ்டித்து பகவானை வாமனன் என்னும் பிள்ளையாய் பெற்றாள். தேவக்கியும் வசுதேவனும் அனந்த விரதம் அனுஷ்டித்து கண்ணனை பிள்ளையாக பெற்றனர். உத்தரகாமேஷ்டி மூலம் தசரதன் ராமனை பெற்று பிரசித்தம். எல்லையில் ஷீர் தசரதன் தன் மகனாய் தோன்றித்து அறுபதலா யசோதை நந்த கோபர்களின் தகப்பனாய் அவர்களுக்கு பிள்ளையானான். எடுத்த பெயராளன் நந்தகோவிந்தன் இன்னுயிர் சிறுவன். அசோதைக்கு அடுத்த பேரென்பர் குலவிளக்காய் யசோதை நல்லாய்ச்சி தன் புத்திரன் கோவிந்தன் ஆழ்வார் பாஷங்கள். தன்யகா அடுத்த திருநாமம். சம்பத்துள்ளவன், பாக்கியவான், தன்னை மிக விரும்பிய பெரும் தேவகி போல்வருக்கு மகளாய் பிறப்பதை மகாபாகியமாக கருதுகிறன். மகனாய் பிறப்பதை மகாபாகியமாக கருதுகிறன். அதை பேராக நினைப்பவன். பிறப்பில்லாதவனாகியால் நல்லோருக்கு பிள்ளையாய் பிறந்து அவர்களை பெற்றோராக அடைவதை பெரிய சம்பத்தாக நினைப்பவன். பிதா புத்திரேன பிதர்மான் யோனியோனோ என்று ஸ்ருதி. செப்பிளவென்பலே தேவிக நங்கைக்கு கொப்படத் தோன்றி ஆழ்வார் பாசுரம். கொப்பட நன்றாக படிகளில் ஒன்றும் குறையாமல் வந்து காட்டினான். கொப்படத் தோன்றினா கப்படான்னு என்ன, நன்றாக தன் படிகளில் ஒன்றும் குறையாமல் வந்து கூட்டினான், வந்து காட்டினான். சத்தியமேதாக அடுத்தது நாம் உண்மையான எண்ணம் உடையவன். வாயால் சொல்வதையே மனதிலும் உண்மையாக உடையவன். ஆர்ஜவகனும் மனது வாக்கு இனத்தால் ஒருவடிப்பட்ட ஆர்ஜவம் ஆர்ஜவம் படைத்தவன். மனித அவதாரத்தில் தன்னை மனிதனாகவே ஆயர்களில் ஒருவனாகவே உண்மையாக எண்ணி அவர்களுக்கு நன்மை செய்தவன் கண்ணன். தேவகியிடம் நான் உன் வயிற்றில் பிறந்த பிள்ளை, வேறு விதமாக எண்ண வேண்டாம் என்று சொன்னது இதயபூர்வகமாக சொன்னதே. கோப்பர்கள் மேல் கோபம் கொண்டு இந்திரன் பெருமணியை பெருவித்த போது கண்ணன் கோவர்தனையை உடையாக தாங்கி பிடித்தான். அமானுஷமான இச்செயலை கண்ட இடையர்கள் வியப்புடன் நீ யார் என்று கேட்க, நான் தேவனோ கந்தர்வனோ யக்ஷனோ தானவனோ அல்லேன், உங்களுக்கு உறவினாக உங்களிடமே பிறந்தவன் என்கிறான். அகம்போ பாந்தவோ ஜாத்தா அப்படின்றார். வேறு விதமாக என்ன வேண்டாம் என்று கண்ணன் சொன்னது விஷ்ணு புராணத்தில் காணலாம். ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமன் தசரதாத்மஜம் என்றும் நினைவிற்கு பெறும். செக்கெடுத்தனும் அதே சொல்றார். தராதரா குன்றமேந்தியவன், கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் என்னும் திருநாண்டகம். திறம்பாமல் மலையெடுத்தேனே என்றும்
ஆழ்வார்தான் கண்ணனாக அதிகரித்து பேசுவது. இந்திரன் கல்மாரியாக வழிபடுவிக்க போது மழை பொழுவித்த போது கோவர்தனவரையை கொடியாக பிடித்து ஆயர்களையும் பசுக்கூட்டங்களையும் ரட்சித்தவன். கடுங்கல்மாரி கல்லேபடியா நெடுங்கார் குன்றம் புடையொன்றேந்தி நிறையை காத்தான். திருவடி 6-10-8. 6-10 திருவடி 8வது பாசல். பெரியாழ்வார் திருவடி முழுதும் இவ்விஷயம் பற்றியது. கோவர்தனும் கொத்தக்குடைய என்ற விஷயத்தை சொல்லும். தேஜோ விருஷோத்யுதிதரஹா சர்வசஸ்திர சர்வசஸ்திர விருத்தாம்பரः பிரக்ரஹோ நிகிரஹோ யக்ரோ நைகசூன்யோ கதாக்ரஜா. சரி, இதுல 8 திருநாமம் இருக்கு. தேஜோ விருஷா தேஜஸை வருஷிப்பவன், அந்தரகளை ரட்சிப்பதில் தனது தேஜஸான சக்தியை அதிகம் பயன்படுத்துபவன். திருவாய்ப்பாடியிலுள்ள ஆயர்கள், ஆயப்பெண்கள், பசுக்கள், கன்றுகள் யாவரும் மனதில் ஒரு தூதுமின்றி கண்ணனை நேசித்தபடியால் இவர்களால் தனது அன்பையும் ரட்சண பலத்தையும் கரந்தவன் கண்ணன். வடரொளி ஈசன் கிடலொளி மாயன் கண்ணன். புக்கொளி சோரிப்பினான், புகழ்கொள் சோரிப்பினான். அடுத்தது ஜுதிதரஹா அதிமானுஷமான திவ்ய சக்தி உடையவன். கண்டவாத்தால் தனே விலகின்றான் தன்னை. மனிதப்பிரியும் சிறுபிள்ளையுமான கண்ணன் 7 நாள்கள் மலையை குடையாக தாங்கி நின்று புகரின் முன் இந்திரன் ஒளியிழிந்து போனான். கண்ணனுக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணி போனான். மாயக்கோலப்பிரான் என்னவனை திருநாமம். மாலக்கோயப்பிராந்தன் செய்கறிந்து வனங்குடைந்து இதயத்தோடு கிடைந்த உட்பாசம். சர்வசஸ்திர பிருத்தாம்பரா ஒரே திருநாமம். ஆயுதம் பாணிகளில் மிக சிறந்தவன். கீதையில் விபூத்தித்தாயத்தில் தன்னை ராமசஸ்திர பிருத்தாமிகம் ஆயுத எடுத்தவரில் நான் ராமன் என்று கூறிக்கொண்டான். இங்கு இவனையே சஸ்திரபிருத்தாம் வரஹா என்கிறது. ஜராசந்தன், நரகாசுரன், வாணன் முதலானவர்களுடன் போர் செய்த போது அசாதாரணமான சக்கரம் முதலான திவ்ய ஆயுதங்களை ஸ்மரித்து பெற்று யுத்தம் பண்ணி வெற்றி கண்டவன். மனித ரூபத்தில் இருந்து கொண்டு அவலீலையாக திவ்யாயுதங்களை பிரயோகம் பண்ணினான். விஷ்ணு புராணம் சொல்றது. கடவரை தோள் சக்கரப்பாணி சாரங்கள் சேவகனே, நேமி நெடியவனே, பங்கேறு நீள் சோடி பொன்னாழிதன்னோடும் செங்கேறு போல தடக்கை பெருமானை கொடுவினை படைகள் வல்லையாய். இதெல்லாம் ஆழ்வார் வாழ்கிறார்கள். அடுத்தது பிரக்ரஹா அடக்கி நடத்துபவன். அர்ஜுனனுக்கு சாரதியாயிருந்து குதிரைகளை கடிவாளம் பிடித்து நடத்தியது போல ரதி அர்ஜுனனுக்கு
அர்ஜுனனையும் தனது சங்கல்பத்தின்படி நடக்கச் செய்தார். பத்தளவிய கோல் கையில் கொண்டு என்றபடியே இவன் சாட்டை கோலாலேயே யாவரையும் கொன்றுவிட்டு, அர்ஜுனா, இவர்களெல்லாம் என்னால் முன்னமே மயங்கப்பட்டவர்கள். இவர்களுடன் சண்டையிட்டு புகழை பெறுவாய். யசோரபஸ்வா என்றவன் கண்ணன். காண்டீவம் என்னும் வில்லும் திவ்ய அஸ்திரங்களும் கண்ணனின் அனுக்கிரகம் உள்ள மட்டுமே அர்ஜுனனுக்கு பயன்பட்டது. பின்னர் ஆனால் அவற்றை காரியம் கொள்ள முயலவில்லை. அர்ஜுனன் செய்வவை யாவையும் கண்ணன் திருவுள்ளத்தை அனுபவித்தவையே. கொல்லாமாக்கோல் வருகிற பாரதப் போர் எல்லா செயலும் நிறுத்தளித்த வெந்தாய். அழுவரவாசம். நிக்கிரகா எதிரிகளை வீயச் செய்பவன். முன் திருநாம விளக்கத்தில் போல் அர்ஜுனனானவன் அர்ஜுனனை எதிர்பாராமலே பாரதப் போர் நடத்தியவன். கொல்லாமாக்கோல் இத்தியாதி போர் பாகுதான் செய்து அந்த இவரை வெல்விக்க மாயப்போர் தேர்ப்பாகனா ஆழ்வார் வாக்கு. சித்திரத்தேர் வளவன் தேரோட்டும் விசித்திரத்தாலேயே எதிரியை யாவரையும் மாயச் செய்தவன். யக்ரஹா அடுத்த திருநாமம். அழிப்பில் பரபரப்புள்ளவன். அர்ஜுனன் யுத்தம் செய்யும் வரை வராமல் அவன் எதிரிகளை அடிப்பதில் பரபரப்புற்றவன். தனது சபதத்தையும் மறந்து பீஷ்மரை சம்ஹரிக்க சக்கராயுதம் எடுத்தவன். பீஷ்மர், துரோணர் முதலான மகனீயர்களின் தாக்குதல் தாழாமல் பல வீரர்கள் ஓட கண்ணன் ஓடுபவர்களை ஓடட்டும், பீஷ்ம துரோணர் ஆதிகளை நான் விழச் செய்யப் போகிறேன். இருப்பவர் காண்டும் என்றான். ஆஸ்தித விரோதிகளை அடிப்பதில் துடிப்புச் செல்லும் திருநாமது எது? யக்ரஹா. அமரர்கள் கிடறிகட அசுரர்கள் இடரிசை கடுவினஞ்சே என்னுடைய மதே ஆழ்வார் பாஷன். கடுவினை வேகமுடைய. அடுத்தது நைகஸ்ருங்கா அநேக உபாயங்களால் பகைவரை மாய்த்தவன். எதிரிகளை பலபடியாலும் ஹிம்சித்தவன். தக்க யோசனைகளை கூறுவது, தேவை வெகு சாமர்த்தியமாக நடத்துவது, ஆயிரமடையன் என்று சொல்லி தக்க சமயத்தில் ஆயிரம் எடுப்பது, பகலை உருவாக்குவது, இப்படி பல உபாயங்களால் பாண்டவர்களுக்கு உதவி செய்கிறவன். மாயங்கள் செய்து சேனையை பாழ்பட நூத்திட்டு உபாயங்கள் செய்து அப்படி. கதாகிரகா கடைசி திருநாமம் இன்றையது. கதனுக்கு முன் பிறந்தவன். கதன் என்பவன் வசுதேவன் மனைவியருள் ஒருத்தியான சுனாமை என்பவளுக்கு கண்ணனுக்கும் இளையவனாய் பிறந்தவன். கதாகிரஜா கணக்கு முன்னே பிறந்தவன். அவனுக்கு கதாண்டவனுக்கு பேரான். அவனுக்கு கண்ணனானான் கிருஷ்ணபிரான். அஸ்மந்தமாரம் லக்ஷ்மி வல்லோகரி என்பான். வந்தே ஒரு பரம்பரான்.